அதனால சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை எப்படி சுதந்திரிச்சுக்குவாங்க? ஏன்னா பூமியை இருக்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த அமைதியை, அந்த சாந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை அதை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு வேலை செய்யறான். புரியுதா? இப்ப சாந்த குணமா இருப்பதனால அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதனால் கிடைப்பதில்லை. உங்களுக்கெல்லாம் இருக்குது, வைக்கப்பட்டிருக்குது. அதை கெடுக்கும்படிதான் சில காரியங்கள் நடக்குது. அதனாலதான் இப்போ நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, நம்ம அமைதியா இருக்கும்போது நமக்காக ஒண்ணு உருவாக்கப்படுது, நம்ம சாந்தமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்காக உருவாக்கப்படுது, நமக்காக தேவன் வேலை செய்யறாரு, நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் நமக்கு உருவாக்கப்படுது. ஒரு பொருளாதாரத்துல, ஒரு மேன்மையில நம்ம மகிழ்ச்சியா இருப்பதனால, விட்டு கொடுப்பதனால, ஒரு அமைதியா இருப்பதனால நமக்கு உருவாக்கப்படுதுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஆல்ரெடி உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காக பலியாகி நம்முடைய சாபங்களை எடுத்துக்கொண்டு, நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு, நம்முடைய தவறுகள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்காக நன்மையானதையும் மகிழ்ச்சியானதையும் செழிப்பானதையும் சிலுவை மூலியமாக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிதான் கொஞ்சம் பொறுமையோடு கடந்து சொல்லுவோம் அப்படிங்கிறோம்.